எல்லாருக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன சின்சான் எபிசோட் பார்க்க போகிறோம்னா ஒரு காமெடியான எபிசோட் தான் பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த குச்சி இருக்கும்ல, அதாவது சாப்ஸ்டிக், அதை வந்து நம்ம தலைவர் சின்சானுக்கு கரெக்டாகவே பிடிக்க தெரில. அதனால் நம்ம மிக்ஸி தான் அதை எப்படி கரெக்டாக பிடிக்கணும்னு சொல்லித்தராங்க. அதுவும் செம லூட்டியாக இருக்குங்க. நம்ம சின்சான் என்னென்னலாம் அலப்பறலாம் பண்ணுறான்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த எபிசோட் ரொம்பவே காமெடியாக இருக்கும். என்னென்ன எபிசோடுக்குள்ள வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த எபிசோட் மட்டும் ஒரு மாதிரி கொங்கு தமிழ் ட்ரை பண்ணி பார்க்குறேன். எபிசோடு ஸ்டார்டிங்லேயே ஃபஸ்ட்டு டிவி தான் காட்டுறாங்க போங்க. அதில் ஒருத்தன் நல்லா மூக்கு மட்டும் தின்னுக்கிட்டு இருக்கான். நம்ம மிக்சியும் என்றவன் இப்படி தின்னுட்டு இருக்கிறியான், அதுவும் தப்பாக வேறு திங்கிறானே, கையை வேறு மேசையில் வச்சுட்டு திங்கிறியான் அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த சைடு நம்ம சின்சான்னு பார்த்தீங்கன்னா அவன் தலையவே மேசையில் வச்சுட்டு தான் தின்னுட்டு இருக்கிறியான். என்றடே இப்படி பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சின்சானை போட்டு செம்மையாக யோசிக்கிட்டு இருக்கேல. ரொம்ப தூக்க கலக்கமாக இருக்குதுங்கம்மா, அதனால தான் நான் இப்படி படித்து இப்போ சாப்பிட்டுட்டு இருக்கேன்னு சொல்லல. நம்ம மிக்சியும் தூக்க கலக்கமாக இருந்தால் தூக்கத்தை முறியடிச்சிட்டு வந்து அப்புறம் சாப்பிட்றா அப்படின்னு சொல்லல. அதை முறியடிக்க போய் எறும்பு முடிஞ்சிருச்சுன்னா நான் என்னங்கம்மா பண்ணுறது அப்படின்னு நம்ம சின்சான் சொல்கிறான். அப்போ தான் நம்ம மிக்சி ஒரு விஷயத்தை பார்க்குறாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த சின்சான் இருக்கான்ல, அந்த குச்சி இருக்குல்ல, அதை கரெக்டாக கையிலே இடுக்கிலேயே பிடிச்சிக்கிட்டு இருக்கான். தப்பாக வேறு பிடிச்சிட்டு இருக்கானா, அதை இப்படி தாண்டா பிடிக்கணும் மகனே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மிக்சி சொல்கிறாங்க. அதை என்னம்மா இப்படி பிடிச்சா இப்படி என்ன, நம்ம இப்படி தானே சாப்பிட போகிறோம் அப்படின்னு நம்ம சின்சான் சொல்லல. அப்படிலாம் இல்லை, அதுக்குன்னு ஒரு விஷயம் இருக்குது, அதுக்குன்னு ஒரு விஷயம் இருக்குது, நான் சொன்ன மாதிரி நீ சாப்பிடு அப்படின்னு சொன்னோடனே சின்சானும் இப்போ சரின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறியான். மிக்சியும் சொல்கிறாங்க இப்படி தாண்டா வச்சு திங்கணும் மகனே அப்படின்னு சொல்லல. இப்படி அங்கம்மா சரிங்கம்மான்னு சொல்லிட்டு நம்ம சின்சான் அதை எடுத்து வாயில் போடையில அது டொப்புன்னு கீழே விழுந்துருது. என்னம்மா இது ஒழுங்காக வினோதமாக இருக்கே, எனக்கு ஒன்றும் மண்டையிலே ஏற மாட்டேங்குது, வயிற்றுலையும் போக மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு சின்சான் ரொம்ப ரோதனை. நம்ம ஜீரோவும் பார்த்துக்கிட்டு இருக்கானா, உனக்கு என்னப்பா, உனக்கு சாப்ஸ்டிக்கே தேவையில்ல, வாயிலே தூக்கிட்டு போயிடுவேன்னு சொல்லிட்டு நம்ம சின்சான் கலாச்சி விட்டுறோம். இதனால் கடுப்பான நம்ம ஹீரோ நம்மளும் சாப்ஸ்டிக்கில் திங்கி பார்க்கலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருந்த குச்சியை உடைக்குதுங்க. என்னங்க லூட்டியாக இருக்குது, அதை எடுத்து கையில் வச்சு பார்க்குது. ஜீரோ கை வேறு செட் ஆக மாட்டேங்குது 4 விரலை வச்சுக்கிட்டு. அதனால ஜீரோக்கு மன உடச்சலாக போயிட்டு போங்க. இந்த சைடு நம்ம சின்சானும் ஆனால் அந்த ஸ்பூனில் தின்னு பார்க்குறோமா அப்படின்னு நீங்கள் சொல்கிறேன். ஸ்பூனில் தின்னா நீ வெளிநாட்டுக்காரன் ஆயிடுவேண்டா, நம்ம ஊருக்காரங்களாம் ஸ்பூனெல்லாம் திங்க மாட்டாங்க, சாப்ஸ்டிக்கில் தான் திம்மானுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மிக்சி சொல்லல. நான் இன்னையிலேருந்து வெளிநாட்டுக்காரங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பூன் எடுத்துகிட்டு வரையான். அப்படியே இந்த ஸ்பூனில் சாப்பிட்றியான். இதில் சாப்பிட்றது ரொம்ப நல்லா இருக்கே, வசதியாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் தின்னு முடிச்சுட்டு நம்ம சின்சான் தான் நல்ல பிள்ளையாச்சே, அதனால தான் தின்னதை கிச்சனில் போய் வச்சாரு அழகா. இன்றைக்கி எப்படியாவது இவனை சாப்ஸ்டிக்கை வச்சு தின்னாக வச்சிடணுண்டா கரெக்டாக அப்படின்னு சொல்லிட்டு மிக்சி நினைக்கிறாங்க. இந்த சைடு நம்ம ஹீரோ வாக்கிங் கூட்டிகிட்டு போய் சொல்லி நம்ம சின்சான் மண்டையில் கட்டிட்டாங்க போல். அதனால 2 பேரும் போகிறாங்க. நம்ம சின்சான்லாம் ரொம்பவே புலம்புரியான் ஹீரோட்ட, பேசாமல் நானும் உன்னையாவே பிறந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட்ட சொல்லலை. நம்ம ஹீரோவும் நினச்சி பார்க்குது, இவன் பிறந்திருந்தா எப்படி இருப்பான்னு சொல்லிட்டு சகிக்க முடியல போல். அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக வாக்கிங் முடிச்சுட்டு நம்ம ஹீரோவும் சின்சானும் வீட்டுக்கும் வந்துடுறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம மிக்சி உனக்கு ஒரு கிஃப்ட் வச்சுருக்கேன்டா அப்படின்னு காமிக்கிறாங்க. என்னங்கம்மா கிஃப்ட்டு அப்படின்னு கேட்கல, ஒரு சாப்ஸ்டிக்கை தான் நீட்டுறாங்க. இதுக்காக இவ்வளோ லூட்டி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சின்சான் ரொம்பவே சுகமாக இருக்கான். இதில் ஒன்றும் விஷயம் இல்லை, இது மேலே பாரு 2 மண்டை, அதில் தான் விஷயம் அப்படின்னு சொன்னால் அதில் நம்ம ஆக்ஷன் காமன் மண்டை இருக்குது 2. இதை பார்த்துட்டு நம்ம தலை சின்சானுக்கு ஆக்ஷன் காமன் ஏன்ட்டே வந்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷத்தில் குதிக்கிறான். இதாண்டா கரெக்டான நேரம்னு சொல்லிட்டு நம்ம மிக்சி ஆக்ஷன் காமெண்ட் இப்படி தாண்டா பிடிக்கணும் மகனே அப்படின்னு சொல்லல. நம்ம சின்சானும் அழகாக அப்படியே பிடிக்கிறான். அவ்வளோதாண்டா இவனுக்கு சாப்ஸ்டிக்கை பிடிக்க கற்று வச்சுறான்னு சொல்லிட்டு நம்ம மிக்சியும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்போ இவனுக்கு நல்லா எடுக்கவும் சொல்லி தரணும்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு கேம் வைக்கிறாங்க. ஏப்பா சின்சான் இங்கே கொஞ்சம் வாப்பா அப்படின்னு சொல்லல. நம்ம ஹீமாவரியோட ஸ்நாக்ஸ் எல்லாம் அங்கே வச்சுருக்காங்க. பார்த்தோன்னே நம்ம தலைமை கையோட போவேல, நீ இப்போல்லாம் திங்கக்கூடாது, இந்த குச்சியை வச்சு இதெல்லாம் எடுத்து அந்த பவுலுக்குள்ளே போடு, அப்புறம் அந்த பவுலுக்குள்ளே இருக்கிறதெல்லாம் உன் வயிற்றுக்குள்ளே போடுன்னு சொல்லல. என்னம்மா இது இப்படி இருக்குது, கண்ணில் காட்டிட்டு வாயில் போடலன்னு சொல்லிட்டு சரி ஸ்நாக்ஸுக்காக சின்சானு சரின்னு உட்காந்துக்கிறேன். டைமிங்கும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நம்ம மிக்சி பரப்பரான்னு எடுத்து போடல. நம்ம சின்சானு 1 நிமிஷம் இருங்க, நான் பிறந்த 5 வருஷம் 5 மாதம் தான் ஆகுது, ஆனால் உங்களுக்கா 30 வயசு ஆகுது, நீங்கள் என் கூட போட்டி போடலாமா, அதுவும் இவ்வளோ வேகமாக வேற போகிறீங்க, என் ஸ்பீடுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சின்சான் ஒரே லூட்டியாக நம்ம மிக்சி கூட சண்டை போடையில. இந்த நேரத்தில் தான் நம்ம தலைவி ஹீமாவரி வந்துடுறாங்க. அந்த சைடு தூக்க கழகத்திலே போனவங்க ஸ்நாக்ஸை பார்த்தோன்னே அங்கேருந்து அப்படியே ஒரு தாவு தான், அப்படியே அந்த ஸ்நாக்ஸை மொத்தமாக கவுத்து விட்டுறாங்க நம்ம ஹீமாவரி. அப்பா நல்லா வசதியாக போச்சு தங்கச்சி, நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம சின்சானும் அந்த ஸ்நாக்ஸ் எடுத்து அப்படியே திங்கிறியான். இவனுங்க 2 பேரும் ஒன்றா ரூட்டியில் நைட்டே ஆகிடுது. நம்ம தலைவன் ஹாரியும் வந்துடுறான். ஹாரியை பார்த்தோன்னே அவ்வளோதான் நம்ம மிக்சி நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு நீங்கள் தான் அவனை எப்படியாவது சாப்ஸ்டிக்கை ஒழுங்காக சாப்பிட வைக்கணும்னு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு நம்ம ஹாரியை ட்ரை பண்ணி பார்க்குறாங்க. நம்ம ஸ்டாப்பில் தான் ஒரு நல்ல மேனஸாக இருக்கும், இந்த குச்சியை வச்சு நல்லா சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அதான் கெத்தாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஹாரி சாப்பிட்டு காப்பிங்கிறான். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயமும் சொல்கிறாரு, நான் காலேஜ் படிக்கல நல்லா சாப்பிட்றத பார்த்துட்டு ஒரு பொண்ணு எனக்கு ப்ரப்போஸ் கூட பண்ணிச்சு தெரியுமா, அது ஒரு ஃபாரின் பொண்ணு அப்படின்னு சொல்கிறான். இதுக்கிட்டே நம்ம சின்சானும்
அப்போ நீங்கள் அக்செப்ட் பண்ணியிருக்கலாம்ல, நீங்கள் ஃபாரினில் இருந்திருப்பீங்க அப்படின்னு சொல்லல. அட ஆமாம், ஆனால் நான் அது சீன்லாம் கெத்தாக ரிஜெக்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லல. அட போங்க நவீனா, நேரம் நீங்கள் ஃபாரினில் இருந்து பெரிய வேலை கிடச்சி நானும் ஃபாரின்லேயே பிறந்திருப்பேன் அப்படின்னு சொல்லல. நம்ம ஹாரியும் ஃபீல் பண்ணுறான். அட ஆமாம்ல, நானும் வந்து அக்செப்ட் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாரு. இதுக்காக தான் சொல்கிறேன், நீ நல்லா சாப்பிட்டீங்கன்னா உனக்கும் நல்ல நல்ல ப்ரொபோசல்லாம் வரும் அப்படின்னு சொல்லல. நம்ம சின்சானோ நான் இனிமேல் நல்லா சாப்பிடுவேன்னு சொல்கிறான். இந்த நேரத்தில் தான் மிக்ஸி கூப்பிட்றாங்க, இங்கே கொஞ்சம் வாங்கன்ட்டு. சரின்னு சொல்லிட்டு நம்ம ஹாரி போனோன்னே நம்ம தலைமை சின்சானோ அழகாக எடுத்து அழகாக சாப்பிட்றான். இந்த நேரத்தில் தான் பின்னாடி மொங்குன்னு அடி விழுது நம்ம ஹாரிக்கு. ஆண்டா நான் இருக்கும் போது இன்னொரு பொண்ணுக்கிட்ட பற்றி பேசுவியா நம்ம பையன்ட்ட அப்படின்னு சொல்லிட்டு மூக்காக குத்துறாங்க நம்ம மிக்ஸி. அந்த சத்தம் கேட்குது, நம்ம தலைவனை கிட்ட தின்னுட்டு இருக்கான். இதோட அந்த எபிசோடு முடியுது. இந்த எபிசோடு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, இது போன்ற நிறையா எபிசோடு வரும். அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் சூப்பர் சேட்டுன்னு ஒன்று இருக்குது தெரியுமா, அதில் ஏதாவது போட்டிங்கன்னா நானும் கொஞ்சம் சந்தோஷப்படுவேன். உங்கள் இஷ்டம் தான், கட்டாயப்படுத்தலை. சரி, ஓகே, நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது வரலும் டாட்டா, பாய் பாய்.